இனிய வணக்கம். மகிழ்ச்சி பெருகட்டும். நூல் காஞ்சியின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. சான்றோர்களே, தோழர்களே, இன்றைய நமது தலைப்பு ஒரு பயணத்தை பற்றியது. அதாவதுங்க, சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 6ஆம் தேதி 11வது மாதம் 2024ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டில் நான் காரைக்குடி குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறப்புகளை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு விருப்பத்துல உங்களோட கலந்துரையாடல் செய்யறேன். அந்த குன்றத்தூர் முருகன் கோயிலோட இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 வகையான சிறப்பு. 2 மன்னர்கள் கட்டிய சிறப்புங்க அந்த கோயிலுக்கு இருக்கு. எப்படின்னா, அது ஒரு குடைவரை கோயிலுங்க. அந்த குடைவரை கோயில்ல முதலாம் குடைவரை கோயில் பாண்டியர்கள் கட்டினார்கள். 2ஆம் குடைவரை கோயில் என்பது பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் கட்டினார்கள். இதுல பாண்டியர்கள் கட்டிய அந்த குடைவரை கோயில் பாத்தீங்கன்னா இந்த மலையினுடைய அடிவாரத்துல இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க. அந்த குடைவரை கோயிலுக்குள்ள நான் போனேன். அதுக்குள்ள இருக்கிற சிற்பங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே அழகழகா வச்சிருக்காங்க. அந்த சிற்பங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. முதல் அந்த கீழ் அடிவாரத்துக்குள்ள பாண்டியர்கள் கட்டிய அந்த குடைவரை கோயிலுக்குள்ள போன உடனே 10க்கு 10 சதுர பரப்பளவுங்க. அந்த பரப்பளவுல கலிங்கம், அதாவது இன்னைக்கு நம்ம சிவலிங்கம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு அழகிய தமிழ் சொல் கலிங்கம் தான் தமிழ் சொல்லுங்க. அந்த கலிங்கம் பாத்தீங்கன்னா ஒரே குகை, இந்த மலை அப்படியே குடைஞ்சு வடிச்சிருக்காங்க. அதை நீங்க அப்படியே ஒரு குழந்தை எப்படி தாயை தொட்டு பார்த்து மகிழ்ச்சி அடையுமோ அதுபோல நானும் அந்த லிங்கங்களை எல்லாம் ஒரு குழந்தை போல் இருந்து தந்தையை தொட்டு பார்த்து மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு குழந்தை தாயை தொட்டு பார்த்து மகிழ்ச்சி அடைவார். தந்தையும் தொட்டு பார்க்கும் வாய்ப்பு எனக்கு அந்த இடத்துல கிடைச்சதுங்க. அப்படி அந்த லிங்கங்கள் எல்லாம் என் மனதினால் வணங்கி அப்படி தொட்டு தொட்டு பார்த்தேங்க. அவ்வளவு அழகா அந்த சிற்பங்களை செதுக்கி இருக்காங்க. மூலவரை செதுக்கி இருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்குதுங்க. இது பாண்டியர்களால கட்டப்பட்டது. 2 கலிங்க சிலைகள் அங்க, சிற்பங்கள் அங்க இருக்கு. அது 2மே 10க்கு 10 அறை. நல்லா ஒரு பாத்தீங்கன்னா 6 அடி உயரத்துல லிங்கம், 4க்கு 4 சதுர பரப்பளவுல அந்த லிங்கனுடைய அமைப்பு எல்லாமே இருக்கு. மிக அழகா இருக்குதுங்க. அது போக அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில விநாயகர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இங்க ஒரு சிற்பம் இருக்குது. பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய அதே சிறப்பு என்ன வடிவத்துல இருப்பாரோ அதே வடிவத்துல இங்கேயும் விநாயகர் காட்சி தருகிறார். இந்த சிறப்பெல்லாம் அந்த கோயில் இருக்குதுங்க. காரைக்குடி பக்கத்தால இருக்கிற குன்றக்குடி முருகன் கோயில்ல இந்த சிறப்பெல்லாம் இருக்குதுங்க. இப்படி அந்த போய் பார்த்துட்டு அப்படியே அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிற்பங்கள், கல்வெட்டுகள், நிறைய கல்வெட்டுகள், அந்த எழுத்துக்கள் பொறிச்சு வச்சிருக்காங்க. நிறைய எழுத்துக்கள் பொறிச்சிருக்காங்க. நான் ஒரு தூண் ஒண்ணு பார்த்தேங்க. ஒரே தூண் தான். அந்த ஒரு தூண்ல பாத்தீங்கன்னா 3 தூண்கள் இருப்பது போல் செதுக்கி இருக்காங்க. எவ்வளவு ஒரு சிற்ப கலை பாருங்களேன். ஒரே தூண்ல 3 தூண்கள் இருப்பது போல அந்த சிற்ப கலையை செதுக்கி இருக்காங்க. நான் இதெல்லாம் புகைப்படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த புகைப்படத்தை நமது காணொளியில நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க எங்களுக்கான ஆதரவு எப்படி தரணும்னா, எங்க சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல செய்திகளை ஷேரும் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களையும் கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கமா இருக்கும், எங்களுடைய செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக. அந்த புகைப்படங்களை நம்ம இதுல உங்களுக்கு இணைச்சு தரேன். மூலவரை மட்டும் நான் புகைப்படம் எடுக்கவில்லை. ஏன்னா மூலவரை புகைப்படம் எடுக்க கூடாது என்பது நமது மரபு. அந்த மரபை நாங்கள் மீறவில்லை. மூலவரை புகைப்படம் எடுக்கவில்லை. ஆனால் நீங்க எல்லாரும் ஒரு முறை காரைக்குடிக்கு பக்கத்தால இருக்கிற குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அழகுனால் அழகு, கொள்ளை அழகுங்க. இது பாண்டியர்கள் கட்டப்பட்டது. இன்னொரு மன்னர் கட்டியதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது நம்ம மருது சகோதரர் கட்டியதுங்க. மருது சகோதரர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா ராஜ பிளவு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தப்போ அந்த ஊர்ல தான் மருத்துவ சிகிச்சை எடுத்திருக்கார். அதன் நினைவாக, அவருக்கு அந்த நோய் குணமானது நினைவாக மலை உச்சியில் குமரனை வடித்தார். அதாவது எப்படின்னா 6 முகங்களோடு 12 கைகளோடு குடைவரை கோயிலுங்க. அது குடைவரை கோயில். மலை உச்சியில ஒரு குகையை கொடைஞ்சி அந்த முருகன் சிலையை அமைத்து அவர் வடித்திருக்காருங்க. அவ்வளவு அழகா இருக்குதுங்க. மேல நீங்க புகைப்படமே எடுக்க முடியாது. நீங்க கீழே அடிவாரத்துல அந்த பாண்டியர்கள் கட்டியது மட்டும்தான் புகைப்படம் எடுக்க முடியும்.
மேல இருக்கக்கூடிய அந்த முருகன் இதை பற்றி நான் ஒரு புகைப்படம் கூட எடுக்கல. அந்த மலையில இன்னொரு சிறப்பு இருக்குதுங்க. அந்த மலையிலேயே படிக்கட்டு செதுக்கியிருக்காங்க பாருங்க. அந்த படிக்கட்டு கூட அவ்வளவு அழகா இருக்குதுங்க. இந்த மலை ஏறும் அழகு நம்ம அப்படியே அந்த குழந்தைகள்லாம் தவழ்ந்து தவழ்ந்து போவது போல் நான் அந்த மலைகளை அப்படி தவழ்ந்து தவழ்ந்து, அதாவது ரசித்து மகிழ்ந்தோடு நான் அந்த மலை ஏறி பார்த்தேங்க. அந்த மலை ஏறி பார்த்தா அந்த மலையை சுற்றியும் ஒரு காட்சி தெரிஞ்சதுங்க. எப்படின்னா இந்த மலையை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குதுங்க. ஏரினா அது பார்ப்பதற்கு கடல் போல தெரியுது. அந்த ஏரி அவ்வளவு பெருசா இருக்குது. அந்த ஏரிக்கு பக்கத்தாலேயே அந்த கோயிலை சுற்றி தெப்ப குளங்கள் வடிச்சிருக்காங்க. இதோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மருது சகோதரர்கள், அந்த பெரிய மருது அவர்கள் அந்த ராஜ பிளவு நோய் குணமடைந்ததுக்காக இந்த கோயிலையும் கட்டினார், ஒரு தெப்ப குளமும் கட்டினாருங்க. அந்த தெப்ப குளம் இன்றும் பயன்பாட்டில் இருக்குது. அந்த தெப்ப குளங்கள்ல மக்கள் மீன் பிடிக்கிறார்கள், நீர் ஆடுறாங்கன்னா நீர் ஆடுறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய கோயம்புத்தூர்ல எத்தனை குளங்கள் இருக்குது, அந்த குளங்கள்ல நம்ம எத்தனை குளங்கள்ல நீராடக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது பாருங்க. அங்கெல்லாம் நீராடுறாங்க மக்கள். அவ்வளவு தூய்மையாக குளங்கள் இன்றும் பராமரிக்கப்படுகிறது. அந்த குளத்தையும் நான் வீடியோ எல்லாம் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. அந்த என்னுடைய இதுல அந்த காணொலியெல்லாம் நான் இணைச்சு தரேன். இப்படி இருக்கக்கூடிய சிறப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மன்னர்கள் செய்த சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயிலை சுத்தி இன்னும் வெவ்வேறு குளங்கள்லாம் இருக்குதுங்க. அதுல அந்த மாட தெப்ப குளம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 மாட தெப்ப குளம் பார்த்தோம். இந்த மாட தெப்ப குளம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, குளத்துல அப்படியே அந்த குளக்கரை ஓரம், அந்த தெப்ப குளத்தோரம் அப்படியே நம்ம நடந்து போய் அதுல அந்த விளக்கு வைக்கிற மாதிரி மாடம் அமைச்சிருப்பாங்க. நம்ம அந்த பழைய வீடுகள் எல்லாம் மாட விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி அங்க அந்த அதாவது ஒவ்வொரு 2 அடி இடைவெளி விட்டு விளக்கு வைக்கும் அந்த அமைப்பை அமைச்சு அந்த குளங்களை அமைச்சிருக்காங்க. இது மக்களால் கட்டப்பட்டதுங்க. அந்த வசிக்கும் மக்களால் கட்டப்பட்டு இன்றும் அந்த குளங்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த குளங்கள் தூய்மையாகவும் இருக்கிறது. இங்க எங்களுடைய விருப்பம் என்னன்னா, நாமளும் இந்த குளக்கரையோரம் நடைபயணம் செய்கிறோம். இன்றைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அமைப்பை அமைத்து கொடுத்திருக்கிறது நமது அரசாங்கம். அந்த பயணத்தின் போது நம்ம உணவு சில நேரம் உணவு சாப்பிட்டே பயணிக்கிறோம். அந்த சாப்பிட்ட உணவுல அந்த கழிவுகள் இருக்குது பாத்தீங்களா, அதை நம்ம இங்க இருக்கிற குப்பை தொட்டியில தான் போடுறோம். ஆனா நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, அந்த குப்பை தொட்டிகள் கூட இங்க போடாதீங்க. நம்மளுடைய குப்பைகளை நாம எடுத்துட்டு போய் நம்ம வீட்டு குப்பை தொட்டியில போடுங்க. ஏன்னா இங்க அந்த குப்பைகளை எடுப்பதற்கு ஆள்கள் வர்றாங்க. இங்க யோசிச்சு பாருங்க, நம்ம குப்பை தானே. நம்ம குப்பையை நாம் சுத்தம் செய்யாவிட்டால் வேற யார் தான் சுத்தம் செய்வார்கள்? குப்பைகளை நீங்கள் பொது இடங்களை போடுவதை தவிருங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நம்ம குப்பையை நாமளே ஒரு கவர் கொண்டு வருவோம், அதை சாப்பிட்டு அந்த கவருக்குள்ள போட்டு அந்த குப்பையை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போட்டு தூய்மையை நாம் பராமரிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எவ்வளவு குளங்கள் மாசுபட்டு இருக்குது. ஒரு சின்ன செய்தி சொல்றேன் பாருங்க. இப்ப நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளம் இன்னைக்கு தூய்மைப்படுத்தி இருக்காங்க. ஆனால் அதை சில அங்கங்க பாக்குறேன், அந்த நெகிழி பேப்பர்கள் அந்த குளத்துல இருக்குது. அது ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா நெகிழி பேப்பர், நெகிழி காகிதம் என்பது நம்ம நாட்டுக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு, என்ன சொல்றதுங்க, இதற்கு மேல எனக்கு வார்த்தை தெரியல. அந்த மாதிரி நீங்க குளங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இதை நாங்க பார்த்தேன். அதற்கு பெயர் தாங்க ஊரணி என்று பெயர். அதாவது குளத்துக்கு பெயர் ஊரணி என்று பெயர். ஊரணினா நிலத்தடி நீர் ஊறிக்கொண்டே இருக்க வேண்டுமா, அப்பத்தான் நமக்கு என்ன கிடைக்குங்க, நீர் கிடைத்து கொண்டே இருக்கும். மழை நீரை அவ்வளவு அழகாக சேமிக்கும் திட்டங்களை நான் அங்கு கண்டேன். அந்த குன்றக்குடி முருகன் கோயிலை சுத்தி மிகப்பெரிய ஏரி. அந்த ஏரிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 குளங்கள், அதாவது ஒரு 500 மீட்டர் இடைவெளியில் ஒவ்வொரு குளமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிந்திச்சு பாருங்க, 500 மீட்டர் இடைவெளியில் தான் அமைத்திருக்கிறார்கள். இப்படி மிக சிறப்பு வாய்ந்த அந்த இடங்களுக்கு நீங்களும் போய் வந்து நாமும் அதுபோல் மழை நீர்களை சேமித்து, நீர்களையும் சேமித்து வளமான வாழ்வை வாழ்வோம். எங்களுடைய செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.